உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நாட்டின் அதிநவீன வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் 2 ரயில் தொகுதிகள் பெங்களூருவுக்கு வந்துள்ளன. அவை விரைவில் தொழில்நுட்ப ஆய்வு, பாதுகாப்பு சோதனை மற்றும் சோதனை ஓட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் பயணிகள் சேவையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். BEML நிறுவனம் தயாரித்த இந்த 2 ரயில் தொகுதிகளும் கிராந்தி வீர சங்கொள்ளி ராயண்ணா பெங்களூரு ரயில் நிலையத்தின் கோச்சிங் யார்டில் நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது சேவைக்கு முன்பான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் இந்த ரயில்கள் எந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. சோதனை காலத்தில் ரயிலின் இயந்திர மற்றும் மின்சார அமைப்புகள், பிரேக் செயல்திறன், தகவல் தொடர்பு வசதிகள், பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாட்டு திறன் உள்ளிட்டவை விரிவாக ஆய்வு செய்யப்படும். இதற்கிடையில் பெங்களூரு மும்பை இடையே வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை விரைவில் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் பெங்களூருவுக்கு வந்துள்ள இந்த 2 ரயில்களில் ஏதேனும் ஒன்று அந்த வழித்தடத்தில் இயக்கப்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. நாட்டின் முதல் வணிக ரீதியிலான வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை கடந்த ஜனவரி 22ஆம் தேதி காமக்யா ஹவுரா இடையே தொடங்கப்பட்டது. 16 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் 11 தேர்ட் ஏசி பெட்டிகள், 4 செகண்ட் ஏசி மற்றும் 1 முதல் ஏசி பெட்டி இடம்பெற்றுள்ளன. மொத்தம் 823 பயணிகள் பயணிக்க முடியும். தானியங்கி கதவுகள், CCTV கண்காணிப்பு, பயோ வேக்கம் கழிப்பறைகள், சார்ஜிங் வசதி, பயணிகள் தகவல் திரைகள், சைவ மற்றும் அசைவ உணவு வழங்கும் கேட்டரிங் சேவை, கவச் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.